Hello students, welcome to 5th standard English class. I am going to teach about next unit 2 VR1 the pros, the cracked coffee cup, the கீறல் விழுந்த coffee cup. Okay, listen the lesson. Honey was waiting for her parents to return from work. She was eager to talk to her parents about her day at school. Suddenly, Teddy the dog ran to the gate with his favorite pillow. ஹனின்னு சொல்கிற ஒரு லிட்டில் கேர்ள். ஹனி இஸ் ஏ லிட்டில் கேர்ள் ஹூஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஒர்க். அவள் என்ன செய்கிறா? ஹனின்னு சொல்கிற ஒரு சின்ன பொண்ணு. அவள் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கானா? அவங்க பெற்றோர், அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப வர்றதற்காக இவன் என்ன செய்கிறா? வெயிட் பண்ணியிருக்கா. ஷி வாஸ் ஈகர் டு டாக் டு ஹர் பேரண்ட்ஸ் அபவுட் ஹர் டே அட் ஸ்கூல். அது மட்டும் இல்லை, அவங்க ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்காக என்ன செய்கிறா? ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இமீடியட்லி டெடி ரேன் டு த கேட் வித் ஹிஸ் ஃபேவரட் பில்லோ. டெடி த டாக், டெடின்னு சொல்கிறது வந்து ஒரு டாகு. அது என்ன செய்யுது? சடன் என்ன செய்யுது? கேட் பக்கம் ஓடுது. ஒரு ஃபேவரட்டான அதோட பில்லோவை எடுத்துகிட்டு ஓடுது. டெடி வேர் ஆர் யூ ரன்னிங் ஆக்ஸ்ட் ஹனி. ஹனி கேட்குறா, டெடி எங்கே போகிற அப்படின்னு. ஹனி ரேன் ஆஃப்டர் டெடி டு சி வேர் ஹீ வாஸ் கோயிங். போத் ஆஃப் தம் ரன்னிங் டுவர்ட்ஸ் த கேட். ஹனி என்ன செய்கிறா? திரும்பவும் டெடிக்கு பின்னாடி ஓடுற. ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க? டெடி எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இவள் பின்னாடி என்ன செய்கிறா? ஓடுறா. ரெண்டு பேரும் கேட் பக்கம் என்ன செய்கிறாங்க? போத் ஆஃப் த ரன்னிங் டுவர்ட்ஸ் த கேட் பக்கம் போகிறாங்க. ஹனிஸ் பேரண்ட்ஸ் வேர் அட் த கேட். அங்கே யார் இருக்கா? ஹனியோட பேரண்ட்ஸ். டெடி வாஸ் ஸோ ஹாப்பி டு சீ தம் அண்ட் ஹீ டுக் ஹிஸ் பில்லோ ஆஸ் எ சைன் ஆஃப் வெல்கமிங் தம். செடி அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது மட்டும் இல்லை, தன் கையில் கொண்டு வந்து இந்த பில்லோன்னு சொல்ல தலையணை, அதை வச்சு என்ன செய்து அவ அதை வரவேற்குது. Teddy would not stop wagging his tail and followed them until they pet him. So, if the dog sees someone favorite person, he wagging his tail and followed them until they pet him. அதாவது அந்த டெடின்னு சொல்கிற அந்த டாகு, பொதுவாக அந்த குட்டி டாக் என்ன செய்யணும்னா, அதுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அதை அவங்கள என்ன செய்யும்? பின்தொடர்ந்துகிட்டே இருக்கான். ஏன்னா அவங்க அதை கொஞ்சணும் இல்லைங்க கை வச்சு அதுக்கு மேலே அப்படி தடவணும். அப்படி பண்ணுறது வரை அது பண்ணாமல் இருந்ததுன்னா அது அந்த வால் ஆட்டிகிட்டே என்ன செய்யும்? அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அந்த சேம் டைம் அந்த டாக் என்ன செய்யுது? இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஹனி டிடன்ட் வெயிட் ஃபார் எ மூமெண்ட் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஹர் டே டு ஹர் பேரண்ட்ஸ். ஸோ Honey started talking with her parents about her dates at the school. ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தது, அன்றைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் நடந்ததுகளெல்லாம் அவங்க அம்மா அப்பாக்கிட்ட என்ன செய்கிறா? சொல்ல ஆரம்பிக்கிறான். It was a Saturday morning at 9 a.m. while Honey was painting. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மார்னிங் அட் 9 a.m. ஹனி என்ன செய்கிறா? பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. Teddy again to ran gate with his pillow. திரும்ப என்ன செய்து? அந்த மறுபடியும் அந்த வாசற்படிக்கு தலைவனோட ஓடு. Teddy, parents are here and where are you running again? asked Honey. ஹனி சொல்கிறா, பேரண்ட்ஸ் இங்கே தானே இருக்காங்க, அம்மா அப்பா இங்கெல்லாம் இருக்காங்க, நீ திரும்ப என்ன செய்கிற? மறுபடியும் அங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறான். ஹனி அகெயின் ரேன் ஆஃப்டர். திரும்ப அவ்வளோ என்ன செய்கிற? அதுக்கு பின்னாடி ஓடுறா. திஸ் டைம் இட் வாஸ் செல்வி. அங்கே யார் வர்றா? செல்வி. த ஹவுஸ் ஹெல்ப்பர் அட் த கேட். யாருன்னா அவங்க வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு செல்வி அங்கே வந்திருக்கு. அது அவங்கள பார்த்தா அது ஓடுது. Teddy would not stop wagging his tail and followed her until she pet him. அவங்கக்கிட்டையும் திரும்ப என்ன செய்ய? அந்த வாழை ஆட்டிகிட்டே நிறுத்தாமல் ஆட்டிகிட்டே இருக்குது. அவங்கள அதை கொஞ்சம் வர அதை என்ன செய்ய? அவங்க பின்னாடியே என்ன செய்து நடக்குது. Selvi then started cleaning the house and every time she walked near Teddy, he would wag his tail. செல்வி என்ன செய்கிறா? அவளோட வீட்டு வேலைகளை எல்லாம் என்ன செய்கிறா? பாத்திரம் கழுவுறது, சமையல் அறைக்குள்ளே போய் எல்லா வேலையும் என்ன செய்கிறா? அது பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த டெடி என்ன செய்து? அவள் பக்கம் வரும்போது எல்லாம் என்ன செய்யும்? அவள் இங்கேருந்து அவளை டெடி பக்கத்தில் வரும்போது எல்லாம் என்ன செய்யும்? வாழை என்ன செய்யுது? ஆட்டுது. He would wag his tail. Okay, next. Honey walked into the kitchen where Selvi was cleaning the vessels. Honey என்ன செய்கிறா? இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறா.
அவள் என்ன செய்கிறா, செல்வி என்ன செய்கிறா, அந்த கிச்சனில் நின்று அந்த வெசல்ஸ் அந்த பாத்திரங்களை எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியர் த கிச்சன் சிங் ஹனி saw an old cracked கப் வித் காஃபி இன் இட். அங்கே பார்க்குறா ஒரு பழைய கீரல் விழுந்த ஒரு காஃபி கப்பை என்ன செய்கிறா, கனி பார்க்குறா. அதில் என்ன இருக்குது, காஃபி இருக்குது. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஒர்க் அட் ஹோம் செல்வி ட்ராங்க் த காஃபி. எல்லா வீட்டு வேலையும் முடிஞ்ச பிறகு செல்வி அந்த காஃபி என்ன சரி எடுத்து குடிக்கிறா. At around 12 p.m., while Honey and Teddy were in the garden, she heard someone whistle. Teddy again ran to the gate with his pillow. அப்படியே 9 p.m. ஆகுது. ஹனியும் செடியும் கார்டனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ ஒரு விசில் சவுண்டரை கேட்குறா. திரும்பவும் செடி என்ன செய்யுது, திரும்ப கேட் பக்கம் அதே பில்லோ தூக்கிட்டு ஓடுது. டெடி செல்வி அக்கா லெஃப்ட் அண்ட் அவர் அகோ அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் அகெயின் ஆக்சுவலி. திரும்பவும் டெடியை கூப்பிட்றா. செல்வி அக்கா அரை மணி நேரத்துக்கு முன்பு போயிட்டாங்கல்ல, நீ திரும்பவும் என்ன செய்கிற, அங்கே ஓடுறியே அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறா. ஹனி அகெயின் ரேன் ஆஃப்டர் ஹிம். திரும்பவும் ஹனி என்ன செய்கிறா, செடிக்கு பின்னாடி ஓடுறா. திஸ் டைம் இட் வாஸ் முத்து. இப்போ யார் வரா, முத்து கலெக்ட்ஸ் கார்பேஜ் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ். அவனோட வேலை என்னென்னா வீடு வீடாக போய் குப்பைகளை சேகரிப்பான். அவன் தான் அந்த முத்து. டெடி would not stop wagging his tail until முத்து pet him. திரும்பவும் அதை என்ன செய்து, அந்த வாலை என்ன செய்து ஆட்டுது. அதாவது அந்த முத்து அவனை கொஞ்சம் வரை அதை என்ன செய்து நிறுத்தாமல் வாலை ஆட்டிகிட்டே இருக்குது. ஹனி ரேன் டு த கிச்சன் டு பிக் அப் த கார்பேஜ். ஹனி என்ன செய்கிறா, வீட்டுக்கு உள்ளே ஓடி போய் அந்த குப்பை பையை எடுத்து வர சமையல் அறைக்கு என்ன செய்கிறா, ஓடுறா. ஹனி will you eat these sweets? There are only 2 left and it is getting old, asked Honey's mom. ஹனி அவங்க அம்மா கேட்குறாங்க, ஹனி இந்த மிட்டாய் நீ சாப்பிடுகிறாயா, 2 மட்டும் தான் என்ன செய்யுது மீதம் இருக்குது, நாள் பட வைத்திருந்தால் என்ன செய்யுது கெட்டு போயிடும் என்று ஹனியோட அம்மா சொல்கிறாங்க. நோ ஐ வாண்ட் ஈட் ரிப்ளைட் ஹனி. ஹனி சொல்கிறா, இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. தேர் இஸ் ஆல்சோ சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஃப்ரம் எஸ்டர்டே. அது வாங்கி இன்னும் நேற்றுக்கு மிச்சமான அந்த சாப்பாடெல்லாம் என்ன செய்து இருக்குது, சாப்பாடு உள்ளது. ஐ வில் பேக் போத் ஸ்வீட்ஸ் அண்ட் ரைஸ். நான் என்ன செய்கிறேன், இந்த ரைஸும் இந்த ஸ்வீட்டும் என்ன செய்கிறேன், பேக் பண்ணுறேன். வி கேன் கிவ் இட் டு முத்து செட் ஹனிஸ் மாம். நம்ம என்ன செய்வோம், இதை முத்துக்கிட்ட கொண்டு கொடுப்போம். முத்தோட என்ன செய்யும், இந்த உணவு மீதமாக இருக்க இந்த உணவை என்ன செய்யும் கொடுப்போம்னு சொல்லிட்டு முத்தோடம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கொண்டு கொடுக்குறான். ஹனி ட்ராப்ஸ் ஆஃப் த கார்பேஜ் அண்ட் கேவ் முத்து லெஃப்ட் ஓவர் ஃபுட். எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறான். ஆஃப்டர் அன் அவர் ஹனிஸ் ஃபாதர் ப்ரிப்பேர்ட் ஹனிஸ் ஃபேவரட் பிரியாணி. 1 மணி நேரத்தை பிறகு அவங்க அப்பா அவளுக்கு என்ன ரொம்ப அவளுக்கு பிடித்தமான பிரியாணி என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. ஹனிஸ் ஃபேமிலி சேட் டு ஹாவ் லஞ்ச். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இப்போ மதிய சாப்பாடு லஞ்சு சாப்பிட உட்காந்துருக்காங்க. வி ஆர் ஹேவிங் கெஸ்ட் அட் ஹோம் ஹனி செட் கர்மா. நம்ம வீட்டுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு விருந்தினர் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹனிட்ட என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஹூ இஸ் கம்மிங் ஆக்ஸ் ஹனி. ஹனி கேட்குறா, யார் வருகிறார்கள் அப்படின்னு ஹனி கேட்குறா. ராணி ஆன்டி அண்ட் ஹர் 2-year-old சன் அன்பு ஆர் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா ரிப்ளைட் கர்மா. யாருன்னா ராணி மாமியும் அவங்க 2 வயது மகன் அன்பும் அமெரிக்காவிலேருந்து வருகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்கிறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ப்ளே வித் அன்பு. அட் வாட் டைம் ஆர் தே கம்மிங். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன் அவன் கூட விளையாடுறதுக்கு. அவங்க எத்தனை மணிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அரௌண்ட் 5 p.m. ரிப்ளைட் கர்மா. 5 மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. Before they come home, you take Teddy for a walk, okay? said Connie's father. உங்கள் அப்பா சொல்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த செடியை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் நடைப்பயிற்சி என்ன பண்ணு, செடி ஃபார் ஏ வாக், அது கூட நடந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஷுர் செட் ஹனி. ஹனி சொல்கிறா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹனி என்ன செய்கிறா, செடியை கூட்டிகிட்டு வாக்கிங் என்ன செய்கிறா, போகிறா. ஓகே, நெக்ஸ்ட் க்ளோசரி. லெஃப்ட் ஓவர், எக்ஸ்ட்ரா ஆர் எக்ஸஸ், அதாவது எஞ்சியவை. நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், எ பர்சன் ஹூ இஸ் ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஃப்ளாஷ், sudden burst of bright light.
அதாவது திடீரென்று வரும் பிரகாசம். நெக்ஸ்ட் disturbed, troubled, அதாவது தொந்தரவு செய்தல். நெக்ஸ்ட் ஒன் renewed, to start freshly, அதாவது புதுப்பிக்கப்படுதல். நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் stop, start, few, many, after, before, run, stay, respect, disrespect. Roman letter 3 past tense think, thought, take, took, will, would, were, wert. Study well students. Okay.